இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 26 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள், குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட ஒரு நாள் என்று நமக்காக மரித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செஞ்சோம், என்ன செய்ய போகிறோம், இன்னும் நம்ம டிசைட் பண்ணல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ வலி வேதனைகளை சுமந்தார்ல. நம் பாவங்களுக்காக அவர் சிலுவை பலியை ஏற்றுக்கொண்டார்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்ல. இன்ன வரைக்கும் எதுவும் பண்ணல பிரதர். இதுக்கப்புறமாச்சும் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தினந்தோறும் நான் ஜெபிக்க போகிறேன், வேதத்தை வாசிக்க போகிறேன், கீழ்ப்படியும் பிள்ளையாக இருக்க போகிறேன்னு சொல்ல போகிறீங்களா? நிச்சயமாக சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சங்கீதம் 23:6 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு வாசிக்கின்ற பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகின்றார். உங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரப் போகின்றது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த வாக்கு தத்தத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்றார். ஒரு வல்லமையான ஆசீர்வாதம் இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்காக மரித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறரிடம் நீ அன்பாக இருக்கணும், இல்லாதவருக்கு நீ உதவி செய்யணும், கொடுக்கின்ற பொழுது தாராளமாய் கொடுக்கின்ற பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலுகி பெருகி நமக்கு கொடுக்க போகின்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் வலது பக்கத்தில் இருப்பார், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அவரை நம்புங்கள், மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறும்படி ஊழியத்தில் அவரோடு இணைந்திருங்கள். இன்றைய நாள் அவருக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயம் தெரியுமா? ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்க போகிறோம். கேட்கலாமா? ஏசப்பா கேட்டேன், ஆண்டவரே எங்களுக்காக நீ மரித்தீரு, உமக்காக நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் கேள்விக்குள்ளே நம்ம இருக்கோம்ல. பதில் நம்ம ஆண்டவராகிய என்ன நம்ம சொல்கிறாரு? நீ எனக்காக செய்யணும் அப்படின்னா பிறரிடத்தில் நீ அன்பை கொடு, இல்லாதவருக்கு கொடுத்து உதவு, அவ்வளோதான். அது போதும். சந்தோஷமாக இரு, யாரையும் கெடுக்காத, யாருடைய வாழ்க்கையும் நீ இன்டர்ஃபை ஆகாத. நல்லா இருக்காங்களா? நான் சந்தோஷமாக வாழ்த்து, அவ்வளோதான். மனசார வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி எத்தனை பேர் மனசார வாழ்த்த முடியுது? பாரு, எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடச்சிச்சு, அவன் சந்தோஷமாக இருக்கான்ப்பா, அவனுக்கு எல்லாமே கிடைக்கும்ப்பா, திருமணம் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்கான், ஃபேமிலி அவனோட செம்மையாக இருக்கான், வாழ்க்கையில் ஓன்னு வந்துட்டுருக்கான். ஆனால் நமக்கு தான் எதுவுமே அமையலையா, அவன் மட்டும் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? பொறாமப்பட்டுருக்கோம்ல. நிச்சயமாக கொடுப்பாருங்க. அடுத்தவங்களை பார்க்காதீங்க தயவுசெய்து. அடுத்தவங்களை பார்த்துட்டாலே நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், அங்கேயே நின்றோம். நீங்கள் பார்க்காம நீங்கள் பாட்டு ஓடிக்கிட்டே இருங்க, உங்களுடைய ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருங்க, நின்றாதீங்க. எங்கேயும் விழுந்தாலும் பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை மென்மையாக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோங்க. ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எனக்கு அனுகூலமான துணையாகவும் வழிகாட்டுகின்றவராகவும் என் அருகில் நீர் இருப்பதற்காகவும் சோத்தரிக்கின்றனப்பா. என் கால் ஒருபோதும் சிக்கி கொள்ளாது என்று நீர் வாக்குறுத்திருக்கின்ற ஆண்டவரே, என் நடைகளை உறுதிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம் கிருபை என்னை விட்டு விலகாமல் காத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, நீர் என் நடுவில் இருக்கின்றீர், நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீர் எங்களுக்கென்று ஆயத்த பண்ணி வைத்திருக்கின்ற பாதையில் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. பாதுகாப்பும் உம்முடைய தூதனை அனுப்புவீராக. உம்முடைய கிருபையினால் எங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்துவதாக ராஜா. உமக்கே நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயினால் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.